பட் ஏன் இவங்க வீட்லேருந்து யாருமே போல அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அப்படின்னு? ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக விபி வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு அது சொல்லியிருந்தாரு. எஸ் பிரேம்ஜி போயிட்டு அவரோட ஒய்ஃபோட ராஜா சாரை பார்த்துட்டு வந்தாங்க. பட் கிட்டத்தட்ட மேரேஜ் நடந்து ஒரு 1 வீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு. விபி சார்ட்டையுமே கூட 2, 3 இடத்துல கேட்டதுக்கு அவருமே தெரியல அவங்க எதுவும் வரல. நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சில நேரங்களில் சில விஷயங்கள் அடாப்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் மேபி. ம். இட் குட் ஹவ் பீன் அன்பிளான்ட் ஆர் இட் குட் ஹவ் பீன் பிளான்ட். பட் சில நேரத்தில் அங்கே வர முடியாமல் இருந்திருக்கலாம். ஒரு சில காரணங்களால் வராமல் இருந்திருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் தே மைட் ஹாவ் இப்போ யுவன் ஏன் வரல அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவருடைய லைஃப் ஸ்டைலில் அவர் பழகக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் மேபி ஹி மைட் நாட் அலோவ் டு கோ. அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். எனிதிங் குட் பி எ ரீசன் இது. அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் ஒன்று வேணும், தம்ப்நெயில் ஒன்று வேணும். ஒருத்தரை பற்றி அந்த டைமில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, பிரேம்ஜி ஏன் வெள்ளை செருப்பு போட்டார், பிரேம்ஜி ஏன் வந்துட்டு இத்தனை வருஷமாக லவ் பண்ணது சொல்லலை, அதுக்கப்புறம் வந்து பிரேம்ஜியோட ஒய்ஃப் பேர் இந்து அப்படின்னா வந்து அந்த இந்துவோட எந்த இந்து கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி கேள்வி. அப்புறம் வந்து நீங்கள் தானே சோஷியல் மீடியா, நீங்கள் தானே கிரியேட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது எப்படி வேணாலும் கேள்வி நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க. அவர் ஏன் வந்து திருத்தணியில் ஏன் அவர் கல்யாணம் பண்ணார், ஏன் வந்து அவங்க கையில் மெஹந்தியில் முருகன் படம் போட்டாங்க, அதை வந்து எவ்வளோ ஆச்சரியமாக அவர் பார்க்குறாரு பிரேம். இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்ல. என்னங்க எனக்கு எல்லாருக்கும் இருக்கிறதாங்க அவருக்கு இருக்கு. எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா போல. நான் கேட்டது ஜெனரலா ஒரு क्वेश्चन இருந்துச்சு அந்த டைம்ல. எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில நடக்கிறது லேட்டா நடக்கலாம், சீக்கிரமா நடக்கலாம். தேர் குட் பி எனி ஹிடன் ரீசன் பிஹைண்ட். அண்ட் அதை நீங்கள் வந்து நோண்டி ஒரு குரங்கு வந்து புண்ணை பெருசாக்கி அதை பேடாக வந்து அதை கொண்டு வந்து ஏன் எது கேட்குறீங்க, நடந்துச்சு, பி ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஓகே, ஒரு நார்மல் கேர்ளாக பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலி எல்லாரும் அப்படி நம்ம வளர்ந்துட்டு இருப்போம். பட் வெளில வரும்போது இப்போ ராஜா சாரை பற்றியோ இல்லை யுவன் சாரை பற்றியோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க வேறு யாரை பற்றியோ பெருசாக பேசும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்ளாக அப்பா நம்ம இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோமா அந்த ரியலைஸ் பண்ண மூமெண்ட் அப்போ அந்த ஃபீலிங்கே எனக்கு கிடையாது. அந்த மூமெண்ட் நடந்தே இல்லை, 1% கூட கிடையாது எனக்கு. ஓகே, அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லாரும் பார்க்குறது எப்படின்னா, இது 2 விதம் இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் அணுக முடியலன்ற போது உங்களுக்கு அவங்கள பற்றின பிக்சரைசேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அப்நார்மலாக இருக்குது. பட் அவங்களும் மனுஷன் தாங்க. தே டூ ஹாவ் ஃபீலிங்ஸ், தே டூ ஹாவ் அ கரியர் பேரியர். அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நம்மள மாதிரி தான் அவங்களுமே. பட் என்னன்னா வந்து அவங்களுடைய இன்டென்ஷன்ஸும் அவங்க எதை நோக்கி போகிறாங்கங்கிறதுலையே அவங்க கிளியராக இருந்தாங்க. ஓகே, த டோட்டல் ஃபேமிலி பிஹைண்ட் ராஜா சார் ஹெல்ப்ட் ஹிம். இப்போ அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னன்னா வந்து, நான் இது வரைக்கும் என் குழந்தைங்க கிட்ட நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டதில்லை, என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டதில்லை, நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் என் வேலையே வந்துட்டு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருமானா கிடைக்காது. அவர் அப்படி இருந்தார், அவரோட இன்டென்ஷன்ஸ் அப்படி இருந்தது. ஹீ வென்ட் டு தட் லெவல் அண்ட் ஹீ வாஸ் டோட்லி டெடிகேட்டட் டு மியூசிக். ஸோ எவ்ரிதிங் வென்ட் ஆன் வெல். அண்ட் தட் இஸ் ஹவு இப்போ நீங்கள் பார்க்குற ராஜா சார். கூட இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவரோட கஷ்டம் தெரியும், அவர் வந்து எப்படி இருந்தார் தெரியும், அவங்க பசங்களோட பழகினதாரும் தெரியும், ஃபர்ஸ்ட் கசனோ செகண்ட் கசனோ ஹோம் சர்வர் இட் மேபி ஃபேமிலியில் நடக்கிற எல்லாமே தெரியும். அப்படின்ற போது நாங்களும் ஒரு குடும்பம் தானே, அதனால தனியாக பெருசாக தெரியாது. நான் இன்னி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது.